ரஜினி சார் படத்துல வந்து ஒரு 100 படங்கள் பண்றதுக்கு சமம் அவருடைய ஒரு படம் பண்றது. நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் இப்போ ஆதித்யா டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஒரு சீரியல் ஆக்டர், அது மாதிரி திரைப்படங்கள்லையும் நிறையா பண்ணியிருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் திரைப்படத்தில் ஒரு 3 செகண்ட்ஸ் தான் வருவார் படத்தில். ஆனாலுமே அந்த 3 செகண்ட்ஸ் தான் வந்ததே தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. எப்போ அப்படின்னா, இப்போது காரில் வருவாங்க, வந்து இது மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வந்து காமிச்சு என்ன போட்டிருக்கு படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். விநாயகன் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ பின்னாடி உட்காந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் காரில். அவர் அந்த 3 செகண்ட்ஸ் தான் அவர் இந்த படத்தில் வருவார் ஜெயிலர் திரைப்படத்தில். அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்துலேயும் ஒரு சின்ன கேரக்டர் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த 2 படங்கள்லையுமே சூப்பர் ஸ்டாரோட வரக்கூடிய, அதாவது சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வேட்டையனில் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சீனில் வர்றதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ 3 செகண்ட்ஸ் வந்ததாக சொல்கிறீங்க, இது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரஜினி சாருடைய படத்தில் ஒரு படம் நம்ம நடித்தாலே அவர் கூட, அவரோட படத்தில் நம்ம ஒரு படத்தில் இருந்தாலே அவரோட 100 படம் பண்ணதுக்கு சமங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்த சொல்லிவிட்டு, வேட்டையனில் வந்து ரஜினி சாரோட நீங்கள் ஒரு சீன் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஞானவேல் சார் படம் போன உடனே ரஜினி சார் வர்றாரு. ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, க்ரௌடு பயங்கர சவுண்டாக இருக்குது ஒரே. அவர் வந்த உடனே எல்லாரும் அமைதியாகிறாங்க. அப்படியே ரஜினி சார் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நான் பார்க்குறேன், நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒரு பேசவா போகிறாரு, பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. டக்குன்னு என் கிட்ட வந்தவர் என் தோள்பட்டையை தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? 20 இயர்ஸ் 20 வருஷமாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இருக்கோம். அவரை பார்த்து நம்ம வளர்ந்தோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரஜினி சாருடைய படங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அது சின்ன கிராமம் அப்படிங்கிறனால அங்கே தேட்டர்லாம் கிடையாது. ரஜினி சாருடைய படத்தை பார்க்கறதுக்கு நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து போனோம். அங்கே தான் வந்து படம் ரிலீஸ் ஆகும். அப்படி நான் போய் பார்த்த படங்கள் தான் கழுகு, மாவீரன், தாய் மீது சத்தியம், இந்த மாதிரி படங்கள்லாம். அப்படிலாம் பார்த்து ரசித்த ஒரு மனிதர் வந்து என்ன தோள்பட்டையில் வந்து தொடுறாரு, என்ன வந்து தொடுறாரு அப்படிங்கிறதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம், மறக்கவே முடியாது. இப்போ வேட்டையன் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டர், அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அது வந்து எடிட்டில் போயிருமா இல்லை வந்து படத்தில் வருமா, நான் இருக்குமா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டாரோட 2 படம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். அதே மாதிரி ஜெயிலர் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்து கலாநிதி மாறன் அவர்கள் ஒரு 3 கிராம் தங்கம் கொடுத்ததில் ஜெயிலர்னு சொல்லி எழுதி, அது மாதிரி நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது எல்லாத்தையும் விருந்தாக எங்கள் எல்லாருக்கும் பண்ணி ப்ரொடியூசரோட உட்காந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, ஜெயிலர் மாதிரி ஒரு வெற்றி வந்து பார்க்கவே முடியாது. அப்படின்னும் அந்த ஜெயிலருடைய சக்ஸஸ் எப்படி, அது மூலமாக கலாநிதி மாறன் அவர்கள் எப்படி தங்கள் எல்லாரையும் வந்து கௌரவிச்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கும். மேலும் இவருடைய அந்த கலை பயணம் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம். அதற்கு நிச்சயமாக அந்த ஜெயிலர், வேட்டையன் படங்களில் சூப்பர் ஸ்டாரோட ஒரு பணிபுரிஞ்சது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அவருக்கு வந்து ஏற்படுத்தும். நீங்கள் இவருடைய இந்த பேட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.